திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் டவர்களில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி மற்றும் உதிரி பாகங்களை திருடி விற்று வந்த நபர் அவரது கூட்டாளியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தனிப்படை போலீசார் டவர் கொள்ளையனின் பவரை பிடுங்கியது எப்படி? கரட்டு மேடுகளிலும் காடு நகரங்களிலும் வானுயர்ந்து எழுந்து நிற்கும் இந்த செல்போன் டவர்கள்தான் உள்ளூர் திருடர்களை எனக்கா என ஏங்க வைத்த தங்க சுரங்கமாக மாறியிருக்கிறது. இதற்கென இருக்கும் கட்டுப்பாட்டு அறைக்குள் தான் திருடர்களை திரும்ப பார்க்க வைக்கும் பொருட்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அதுபோன்ற இடங்களை குறிவைத்து கொள்ளையடித்து வந்த நபர்தான் தற்போது போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பலரும் செல்போனில் சிக்னலே கிடைக்கவில்லை என்று எரிச்சல் அடைவதற்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கலாம். செல்போன் டவர் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்களை நேக்காக கழற்றி எடுத்து சென்று கள்ள மார்க்கெட்டில் விற்பதுதான் இவரது தொழில். வேலை செய்யும் டவர்களையெல்லாம் வெற்று டவர்களாக மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. செல்போன் கம்பெனிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வந்த இவரை தயவு செய்து பிடித்து விடுங்கள் என்று போலீசாரிடம் கெஞ்சாத குறையாக கேட்டு மனு கொடுத்திருக்கின்றனர் டவரை நிர்வகிக்கும் நிர்வாகிகள். இவரால் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் சிக்னல் மருந்துக்கு கூட கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் புலம்பாத நாளில்லை. விஷயம் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் வரை செல்ல அவரோ தனிப்படையமைக்க உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில்தான் வெங்கடாபுரம் பகுதியில் ரோந்து போலீசாரிடம் சிக்கிய நபர் ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உளறி கொட்டி இருக்கிறார். மாறி மாறி உளறுபவர்களுக்கென்றே போலீசார் தனிபாணி விசாரணை முறை ஒன்றை வைத்திருக்கின்றனர். அதன்படி காவல் நிலையம் அழைத்து சென்று பக்குவமாக விசாரித்ததில் சரசரவென உண்மைகளை பூ போல உதிர்த்திருக்கிறார் அந்த இளைஞர். பிடிபட்டவர் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 34 வயதான சந்திரசேகரன் என தெரிய வந்திருக்கிறது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான கோனேரிக்குப்பம், உடையமுத்தூர், பொம்மிக்குப்பம், தண்ணீர் பந்தல், மாடப்பள்ளி உள்ளிட்ட டவர்களில் செல்போன் டவர்கள் செயலிழந்து போனதென்றால் அதற்கு காரணம் இவர்தான். கட்டுப்பாட்டு அறைகளில் உள்ள லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய உதிரி பாகங்களை உருவி எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்து சென்று தானேஷ் என்பவரிடம் விற்று காசு பார்த்திருக்கிறார். சந்திரசேகரை வைத்தே தானேஷையும் தட்டி தூக்கி இருக்கின்றனர் போலீசார். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்களின் மதிப்பு 15 லட்சம் ரூபாய் என தெரிய வந்தபோது போலீசார் சற்று அதிர்ந்து தான் போயினர். திருடி விற்ற பணத்தில் வாங்கிய சொகுசு காரையும் விலை உயர்ந்த 5 செல்போன்களையும் போலீசார் விட்டு வைக்கவில்லை. இருவரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். இனிமேலாவது திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் டவர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றனர்.